நான் தமிழ்ல கேட்பேன், இங்கிலீஷ்ல சொல்லணும். இங்கிலீஷ் ஓகே சார். ஒரே வேர்டா இருக்கணும். 2 வேர்ட்ஸா இருக்கக்கூடாது. ஆல்ரைட். நேரடியாக. டைரக்ட். டைரக்ட்லி. டைரக்ட்லி. ஓகே. அப்ப தப்ப பின்னாடி கரெக்ட் பண்ணிக்கலாம். டைரக்ட்னா நேரடி. சோ நேரடியாக. ஓகே. இறுதியாக. ஃபைனல். ஓகே. ஃபைனலி. ஓகே. தனியாக. அலோன். அலோன். ஒரே வார்த்தை அவ்வளவுதான். வெரி குட். அவசரமாக. குயிக். ஓகே. குயிக்லி சொல்லிக்கணும். குயிக்லி. ஆக. முன்னாடி. ஃபார்வர்ட். அதுக்கு பதிலா இது. பதிலாக. அதுக்கு பதில். இது வந்து அடிக்கடி யூஸ் பண்ற வேர்டு தான். அதுக்கு பதில். ஓகே. இத நோட் பண்ணிக்கலாம். திருப்பி வரலாம். மிகச்சிறந்த. வெல். வெல்லுன்னு வரும். திடீரென்று. சடன்லி. நெருக்கமாக. க்ளோஸ்லி. க்ளோஸ்லி. இன்றிரவு. டுடே நைட். டுடே நைட்னு ஒண்ணு இல்ல, டுநைட் தான். சரிங்களா? டுடே நைட்னு இங்கிலீஷ்ல டுநைட். டுநைட். அந்த. தட். மாறாக. நோட் பண்ணிக்கீங்க. மாறாக இதெல்லாம் மிஸ் ஆகுதோ நோட் பண்ணிக்கீங்க. அதுக்கப்புறம் ஒரு குயிக் ஃபயர் வச்சலாம். உண்மையில். ட்ரூலி. ட்ரூலி. தெளிவாக. கிளியர்லி. கிளியர்லி. சரி. கரெக்ட். முன்னோக்கி. ஃபார்வர்ட். ஓகே. அது ரெண்டாவது வாட்டி வந்திருக்கு உங்களுக்கு. ஓகே. மிகவும். எக்ஸாக்ட்லி. மிகவும் நிறைய வார்த்தை இருக்கு. ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல போதும். மிகவும் நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் கிளாஸ்ல. மஸ்ட். மிகவுக்கு மஸ்ட் எப்படி வரும்? என்னன்னு பாத்துக்கலாம். குறிப்பாக. குறிப்பாக. ஓகே. பரவாயில்ல. கடினமாக. ஹார்டர். சரியாக. கரெக்ட்லி. இவ்வாறாக. நோட் பண்ணிக்கிங்க. நம்ம திருப்பி இங்க குயிக் ஃபயர் வச்சு நம்ம சுமதி மேம வச்சு பண்ணுவோம். பார்க்கலாம். இவ்வாறாக. தெரியல சார். வழக்கமாக. ஆப்வியஸ்லி. ஓகே. வழக்கமாக. ஆப்வியஸ்லி. ஓகே. ஆப்வியஸ்ல தெளிவாக இல்ல. சரி. முன்னால். முன்னால். உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைக்கு சொன்ன போதும். முன்னால். முன்னால். ஃபார்வர்ட். ஃபார்வர்ட் தான் உங்களுக்கு தோணுது. ரைட். ஓகே. சமீபமாக. சமீபமாக. சமீப காலமாகன்னு சொல்ற மாதிரி சமீபமாக. ரீசன்ட்லி. இல்லை. ரீசன்ட்லி. இல்லை. அடுத்த வார்த்தை இல்லை. நோ. துரிதமாக. நோ. துரிதமாக. எக்ஸாக்ட்லி. வரமாட்டேங்குது. அந்த வார்த்தை வரல உங்களுக்கு. உறுதியாக. கான்ஃபிடென்ட். ரெண்டு மூணு வார்த்தை இருக்கு. ஒரு வார்த்தை சொன்ன போதும். ஓகே. விரைவில். விரைவில். என்ன தோணுதோ சொல்லலாம். ஒரே வார்த்தையா தான் இருக்கணும். விரைவில். பரவாயில்ல. கிட்டத்தட்ட. கிட்டத்தட்ட. அந்த வேர்டு மைண்டுக்கு வரணும். ரெண்டு மூணு வார்த்தை இருக்கு. ஆனா ஒரு வார்த்தை எனக்கு போதும். கிட்டத்தட்ட ஒரே வார்த்தை. பரவாயில்ல.
பரவாயில்ல, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சும்மா Just for. ஒரே வார்த்தை. Just. அது ஜஸ்ட் வேற, நம்ம பின்னாடி பார்ப்போம். சரி, முற்றிலும். முற்றிலும் 2-3 வார்த்தை இருக்கு, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். Completely. வெரி குட், வெரி குட். 2ல 1, 2ல 1, ஒரே வார்த்தை. 2ல 1. சரி, பரவாயில்ல. திருப்பி இந்த ரவுண்டுக்கு வருவோம், நம்ம வந்தோன்னு பாத்துக்கலாம். குறிப்பாக முன்னாடி சொன்னோம், இன்னொரு குறிப்பாக இருக்கு, சொல்ல முடியுமான்னு பாருங்க. இந்த வாட்டி ட்ரை பண்ணுங்க. ஆரம்பகால. ஒரே வார்த்தையில. ஒரே வார்த்தையா starting. Starting. ஸ்டார்டிங் வந்து ஓகே, ஸ்டார்டிங் வந்து வேற மாதிரி வருது, பரவாயில்ல. மிகச்சிறந்த முன்னாடி சொன்னோம், சிறந்த. தெரியல, பரவாயில்ல, போயிட்டே இருக்கலாம், திருப்பி வருவோம் நம்ம. குறைவாக. ஓகே, அது தோல்வி பாத்துக்கலாம். ஒரே வார்த்தை. சில நேரங்களில். Sometimes. வெரி குட். வேறு. பரவாயில்ல, நம்ம திருப்பி திருப்பி சொல்லி அடிக்க போறோம் இன்னைக்கு, ஒன்னும் பிரச்சனை வந்துடும். கொஞ்சம் கொஞ்சம். லிட்டில் பிட். ஒரே வார்த்தை. லிட்டில் பிட் 2 வார்த்தை. ஒருவேளை. ஒருவேளை. சார், ஒருவேளை. ஒரு கால். ஒருவேளை. சோ இந்த இது படிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அரிதாக. rarely. வீடு. சார், வீடு. வீடு. வீடு, ஹோம். அவ்வளவு. அநேகமாக. அநேகமாக ஒன்னும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் கொண்டு வந்துடலாம். உண்மையில். ட்ரூலி. முன்னாடி ட்ரூலி சொன்னீங்க, இன்னும் 2-3 வார்த்தை இருக்கு, பரவாயில்ல. இரண்டும். இரண்டும். ஓகே, போதும். enough. ஏற்கனவே. ஒன்றாக. யாராவது தமிழ்ல எழுதிக்கணும் குயிக்கா, நீங்க அப்புறம் கேட்கிறப்ப நம்ம பதில் சொல்லலாம். முன்பு. ஓகே, குறைந்தபட்சம். இது எதுக்கு சொல்றேன்னா, தமிழ்ல நம்ம எந்த அளவு நம்ம யோசிச்சு வச்சிருக்கோம் இங்கிலீஷ் வார்த்தை மைண்ட்ல இது ஜெனரேட் ஆகுதான்னு பாக்கிறதுக்குதான். ஒரு முறை. ஒன் டைம். இதே வார்த்தையில அடிக்கணும், ஒரு முறை. ஓகே, சோ யாராவது தமிழ்ல எழுதிட்டு இருக்காங்களான்னு நான் பாக்குறேன். மிகவும். பிறகு. ஆஃப்டர். வெரி குட், வெரி குட். அது மாதிரி கொண்டு வரலாம், 1-2 இருக்குது, பரவாயில்ல. இருப்பினும். முக்கியமான வார்த்தை இதெல்லாம். இருப்பினும். இருந்த போதிலும். நிறைய வார்த்தை இருக்கு, எனக்கு வேண்டியது ஒரே ஒரு வார்த்தை. உங்களுக்கு மனசுல என்ன படுதோ ஒன்றே. இருப்பினும். ஆல்ரைட், தெரியலன்னா பரவாயில்ல, நமக்கு தெரிஞ்சுக்க போறோம். எப்போதும். நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், கரெக்டா கனெக்ட் பண்றீங்களான்னு பார்ப்போம். ரேபிட் ஃபயர்ல இதுதான். நீங்க உங்களுக்கு அப்ப என்ன தோணுதோ சொல்லுங்க. எப்போதும். அடிக்கடி. டோன்ட் வரி, டோன்ட் வரி. இன்னும். 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 இன்று. டுடே. தொலைவு. ஃபார். சூப்பர். நீளமான. லாங். அனைத்தும். அடிக்கலாம், அடிக்கலாம், அடிக்கலாம். ஆல். வெரி குட். ஆல். எப்போதும். இன்னொரு வாட்டி வருது, 2 வார்த்தை இருக்குங்கிறதுனால. when.
எப்போதும் இல்ல, எப்போதும், எப்போது இல்ல, எப்போதும். அந்த வார்த்தை வர மாட்டேங்குது பாத்தீங்களா? பாத்துக்கலாம். எங்கே? Where? வெரி குட். மீண்டும். Again. ஏன்? Why? ஒருபோதும் இல்லை. No. அடிக்கடி நம்ம Not at all. அடிக்கடி பேச ஒரே வார்த்தை இல்ல, ஒருபோதும் இல்லை. இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம ஜெனரேட் ஆயிடுச்சுன்னா நம்ம வாக்கியம் அமைக்கிறப்ப படபடன்னு வந்து விழும். எப்போது? எப்போது? When? ஆகையினால். நிறைய வார்த்தை இருக்கு, வேண்டியது ஒரே வார்த்தை தான். நல்லா பாத்தீங்க. ஆகையினால் இதெல்லாம் தமிழ்ல நம்ம அந்த அளவு வந்து கொண்டு போகணும். நீங்க தமிழுக்கு தமிழ நீங்க அவ்வளவு பக்காவா தெரியணும். பொதுவாக ஒரே வார்த்தை. General. ஜெனரலின்னு போடலாம். பொது. Generally. இதுவரையில் ஒரே வார்த்தை. பரவாயில்ல. கீழே. Down. வெரி குட். அங்கு. There. வெரி குட். கூட. With. கூட அது உடன்ல, உடன்ல கூட. ஓகே பரவாயில்ல. மட்டும். Only. நன்று. Good. இங்கே. Here. மேலும். அடிக்கலாம் 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 பரவாயில்ல. அப்பொழுது. முடியலன்னா பரவாயில்ல. பாருங்க. எப்படி? How? இப்பொழுது. Now. இப்போதுதான். Just now. ஒரே வார்த்தை. ஜஸ்ட் போனா போதும். இப்பொழுது, இப்பொழுதுதான். No, just. வெளியே. Sir? வெளியே. Outside. வெரி குட். அதனால். So. மேலே. Up. வெரி குட் வெரி குட். 100க்கு ஒரு 60% நீங்க வந்து ஸ்கோர் பண்ணீங்க. வெரி குட் வெரி குட். இதுக்கு பிராக்டிஸ் பண்ணா போதும். சூப்பர் சூப்பர். ஒரு 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 ரவுண்ட் அடிச்சிடலாம். இப்ப கடகடன்னு நான் தைரியமா பண்றேன்னு யாரை பிக் பண்றது? சுமதி மேம் ரெடியா? நீங்க என்ன தோணுதோ சொன்னாலும் ஒரே வார்த்தை சொல்லணும். கொஞ்சம் ஃபாஸ்டா போவோம் இந்த வாட்டி. ஓகே சார். கட 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 கடன்னு போவோம். ஃபாஸ்டா போவோம். ஆனா நோட் பண்ணிக்கணும். தமிழ்ல எழுதுறது எழுதிக்கணும். எத்தனை பேர் தமிழ்ல குயிக்கா எழுதணுமோ எழுதிக்கலாம். இங்கிலீஷ் ஈஸியா கொண்டு வந்துடலாம். ஈஸியா கொண்டு வந்துடலாம். ரைட். ஆனா அந்த பிராக்டிஸ் இருக்கணும். ஒரு தமிழ் வார்த்தை தோணுச்சுன்னா அடுத்த செகண்ட் இங்கிலீஷ் வார்த்தை ஜெனரேட் பண்ண முடியுமா மைண்ட்ல? சரி சுமதி மேம். டைரக்ட்லி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அவங்க சொன்னாங்க இல்லையா டைரக்ட்லி. ஆமாங்க சார். இது எல்லாமே நான் வந்து ஒரு பர்டிகுலர் குரூப் தான் நான் எடுக்கிறேன். நேரடியாக அப்படின்னா கரெக்டா டைரக்ட்னு சொல்லுவோம். டைரக்ட்லின்னு சொல்லுவோம். நேரடியாக. டைரக்ட்லி. இறுதியாக. ஃபைனலி. தனியாக. ரைட். கரெக்ட்லி. தனியாக. தனியாகன்னு சொன்னேன். லோன்லி. 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 துரிதமாக. குயிக்லி. முன்னால். ஃப்ரண்ட். அதுக்கு பதிலா இது. அதுக்கு பதிலா இது. இன்ஸ்டெட். இன்ஸ்டன்ட். சூப்பர். மிகச்சிறந்த. வெரி. இல்ல மிகச்சிறந்த. பெஸ்ட் சார். பெஸ்ட். பெஸ்ட். திடீரென்று. சடன்லி. நெருக்கமாக. க்ளோஸ்லி. இன்றிரவு. டுநைட். அந்த. தென். தேர். தட். மாறாக. பிக் வேர்ட் மாறாத. அகைன்ஸ்ட். இல்ல மாறாகன்னா ராதர். பரவாயில்ல நம்ம பின்னாடி பார்ப்போம். உண்மையில். இன்ஃபேக்ட். இன்ஃபேக்ட் ரெண்டு வார்த்தை. ஒரே வார்த்தை வேணும் எனக்கு. இன்ஃபேக்ட் ரெண்டு வார்த்தை. அதே மாதிரி அங்கதான் ட்ரூலி சார். ட்ரூலி. ட்ரூலி அதெல்லாம் இருக்கு. பட் இன்னொரு வார்த்தை பெரிய வார்த்தை இருக்கு. நம்ம பேசுவோம் அதை பத்தி.
தெளிவாக, exactly, சுத்தமாக, cleanly, சரி, right, முன்னோக்கி, forward, அழகாக, beautifully, குறிப்பாக, குறிப்பாக, புவனேஸ்வரி தடுமாறு. sir, specifically, வாவ் வாவ். சோ இன்னும் 2 3 வார்த்தை இருக்கு, பரவாயில்ல, நம்ம டிஸ்கஸ் பண்றப்ப பண்ணிக்கலாம். கடினமான, hardly, ஹார்ட்லினா வேற, ஹார்ட்லினாக்க ரேர்லின்னு அர்த்தம். ஹார்டுன்னு நிப்பாட்டணும். okay sir, hard, ஹார்ட்லின்னு போட்டா ரேர்லின்னு அரிதாகன்னு வந்துடும், மாறி போயிடும். okay sir. எக்ஸாக்ட்லி. சோ அது வந்து சரியா. இவ்வாறாக, இவ்வாறாக, முக்கியமான வார்த்தை அது. thus வருமாங்க sir, thus, sir, thus, தஸ்ன்னு ஒரு வார்த்தை, ஹென்ஸ்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு, 2 இருக்கு. 2. okay, சூப்பர். வழக்கமாக, usually, வெரி குட். முன்னாள், front, சூப்பர். சமீப காலமாக, recently, இல்லை sir, இல்லை கிளையா sir, இல்லை. branch sir, இன்னொன்னு இல்லை நான் கிட்டது இல்ல. no sir, விரைவாக, quickly, உறுதியாக, strongly, இன்னொரு வாட்டி உறுதியாக. strongly sir, அது வந்து உறுதியாக சொல்லலாம். ஓகே, certainly, சூப்பர். சரி, விரைவில். soon, ஒரே வார்த்தை soon sir, soon, soon. கிட்டத்தட்ட, நிறைய வார்த்தை இருக்கு கிட்டத்தட்டக்கு, ஏதாவது ஒண்ணு சொல்ல போதும். approximately, ஓ வாவ், தோராயமாக. வெரி நைஸ், க்ளோஸ். முழுவதும், truly, சும்மா, just, ஆஹா, ஜஸ்ட் 2ல 1. instead, ஓ, ஒரே வார்த்தை, 2ல 1. பரவாயில்ல. குறிப்பாக, இன்னொரு குறிப்பாக வருது. 2 குறிப்பாக, வார்த்தை சொல்லிட்டீங்க, பரவாயில்ல. ஆரம்ப, beginning, சிறந்தது. best, வாவ், அது மிகச் சிறந்தது. சிறந்தது பெட்டர்னு சொல்லிக்கலாம். பெட்டர்னா அது. குறைவாக, sir, குறைவாக, low அது கிட்டத்தட்ட அப்படிதான் வரும், நம்ம பார்க்கலாம். முடிவாக, finally, சில வேளைகளில், sometimes, வேறு. other, வாவ். இன்னொரு வார்த்தை இருக்கு, பரவாயில்ல. திஸ் இஸ் கமிங் க்ளோஸ். கொஞ்சம், little, ஒருவேளை. in case, அது 2 வேர்ட்ஸ். எனக்கு ஒரு வார்த்தை தான் வேணும். ஒருவேளை, பரவாயில்ல, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அரிதாக, rarely, வெரி குட். அநேகமாக, புவனேஸ்வரி தடுமாறு மேடம், அநேகமாக. probably, பியூட்டிஃபுல், தட்ஸ் வெரி நைஸ். ப்ராபபிலி. உண்மையில், இன்னொரு வாட்டி சொல்லலாம். உண்மையில் 2 3 வார்த்தை இருக்கு. உண்மையில், true, faithfully வருமாங்க சார், faithfully, அப்ப சொல்லலாம், தப்பு இல்ல, சொல்லலாம். பட் நிறைய வேர்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த ஒரு வேளைக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது, 2 வார்த்தை. அது ஏதாவது ஒண்ணுனாவது வருதான்னு பார்ப்போம். ஒரு கால், ஒருவேளை. பரவாயில்ல, வந்துரும், நம்ம கொண்டு வந்துடலாம். ரெண்டும். both, பியூட்டிஃபுல், வெரி நைஸ். போதுமான, enough, ஏற்கனவே. already, சூப்பர். ஒன்றாக, together, பியூட்டிஃபுல். முன்பு, before, வாவ், இன்னொரு வார்த்தை, சூப்பர் வார்த்தை இருக்கு, பரவாயில்ல. குறைஞ்சபட்சம், ago, எகோ, பியூட்டிஃபுல் வேர்ட். எகோ, வெரி நைஸ் வேர்ட். குறைந்தபட்சம், சார் அதான் approximately சொன்னது. இல்ல, அது குறைந்தபட்சம் இல்ல, அது தோராயம். குறைந்தபட்சம், அட்லீஸ்ட் 2 வார்த்தை, ஒரே வார்த்தை. அட்டை கட் பண்ணுங்க. லீஸ்ட், ஓகே சார். லீஸ்ட். ஒரு முறை, ஒன்ஸ், பியூட்டிஃபுல். மிகவும், நிறைய வார்த்தை இருக்கு. மிகவும், ஏதாவது ஒண்ணு சொன்னா போதும். மிகவும், மெனி, மெனி வந்து பல. மிகவும் வேணும் நமக்கு. பரவாயில்ல, நிறைய வார்த்தை இருக்கு, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பிறகு, ஆஃப்டர்,
அந்த ஆஃப்டர் ஒன்னு இருக்கு, இன்னொரு சூப்பர் வார்த்தை then sir, then தென். சோ 2-3 வார்த்தை இருக்கு, டிஸ்கஸ் பண்ணுவோம். இருப்பினும் அருமையான வார்த்தை, இருப்பினும். although, ஆல்தோ நிறைய வார்த்தை இருக்கு, இருந்தாலும் நம்ம முக்கியமா இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். however சொல்லலாம் sir. சூப்பர் வேர்ட், அதான் however கரெக்டா கனெக்ட் பண்ணுவது. ஆல்தோ வந்து சப்போர்ட்டிங்ல இருக்கும், பட் however மெயினாவே இருக்கும். எப்போதும், always, அது மாதிரி இன்னொரு வார்த்தை சூப்பரான வார்த்தை இருக்கு, அதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். சிங்கிள் வேர்டுங்கிறப்பதான் அடிக்கடி, often, இன்னும், more, மோர் வராது, மோர் அதிகம், இன்னும் 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 பரவாயில்ல. இன்று, today, தொலைவு, far, நீளமான, long, முழுவதும். truly, Can you repeat? true sir, truly, தரவுலிய சொல்றீங்களா? thoroughly sir, truly, So, முழுவதும், அனைத்தும் பரவாயில்ல. எப்போதும், always, அதான் இன்னொரு வார்த்தை இருக்கு, அது பிடிச்சிடலாம், நம்ம பிடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. whenever sir, இல்ல வென்னவர்னா எப்பொழுது, எப்பெல்லாம், எப்பொழுது வேண்டுமானாலும். எப்பெல்லாம். ஓகே. எங்கே, where, மீண்டும், again, மேலே. up, ஓகே, இன்னொரு வார்த்தை இருக்கு, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன், why, மிக அதிகம், மிக மிக அதிகம் ஒரே வார்த்தை, too much, மிக அதிகம், ஒரே வார்த்தை பார்க்கலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். உண்மையில், in, அதுவும் sir, உண்மையில true, தான் ஆரம்பிக்கும், அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். faithfully sir, 2-3 வார்த்தை இருக்குது, பட் உண்மையில்ங்கிற வார்த்தை ஒரு டஃப்பான வேர்டு தான். ஒருபோதும் இல்லை, never, சூப்பர். அதுல இருந்து தான் எப்பொழுதும் வரும், ever sir, அவ்வளவுதான். எவர் என்ன கட் பண்ணிட்டீங்கன்னா எவர், எப்பொழுதும். என்ன போட்டீங்கன்னா நாட் எவர் தான் நெவர். எப்போது, when, அடிக்கடி, இன்னொரு வாட்டி வந்து often sir, ஒரு ஆஃபன், இன்னொன்னு அடிக்கடி, பரவாயில்ல, டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆகையினால், therefore, therefore நிறைய வார்த்தை இருக்கு, டிஸ்கஸ் பண்ணுவோம். பொதுவாக, generally, இதுவரையில், till, இருக்கு, இன்னொரு வார்த்தை இருக்கு, பாத்துக்கலாம். கீழே, down, அங்கு, there, திரும்பி. back, ஓகே, வச்சுக்கலாம். turn sir, turn, கூட, even, வாவ், மிகவும், sir, அது already மிகவும் very பரவாயில்ல. மட்டும், only, நன்று. good, இங்கே, here, மேலும். moreover, வாவ், நிறைய வேர்ட்ஸ் இருக்கு, நம்ம மோரோவர் பியூட்டிஃபுல் வேர்ட். அப்பொழுது, then, வெரி நைஸ். எப்படி, how, இப்ப, now, இப்பதான். just now, ஜஸ்ட் மட்டும் போட்டா போதும். just, வெளியே, outside, அதனால். because, Can you repeat? அதனால். because sir, அது ஏன்னு இல்ல, அப்படியே ஆப்போசிட்ல. so, இன்னும் வேர்ட்ஸ் இருக்குது, பரவாயில்ல, நம்ம இது பண்ணிக்கலாம். மேலே, up, ஒரு கொடுத்துருங்க. இப்ப நிறைய பேருக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். இப்ப சூப்பர். சோ என்ன பண்ண போறேன்னா, அபிராமி மேம்கிட்ட பேச போறேன். என்ன பண்ண போறேன்னா, இது வந்து ஆன்சர் கண்டுபிடிக்காத அந்த கொஸ்டின்ஸை மட்டும் கேட்க. அபிராமி மேம் ரெடியா இருக்கீங்களா? இது ஆன்சர், இவங்க 2 பேரும் சொல்லாத ஆன்சர் மட்டும் நான் கேட்க போறேன். ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ல தான் போறோம். ரொம்ப குறைச்சலா தான் இருக்கும். எனக்கு நிறைய அவங்க ஃபிகர் அவுட் பண்ணிட்டாங்க, பரவாயில்ல. ஆனா சிலது அவங்களால பண்ண முடியல. மாறாக சார், ஒரு ஸ்பெஷல் வேர்ட்ஸ் வந்து இது பண்ண, இன்ஸ்டெட் வராது. மாறாக எல்லாருமே நோட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப வார்த்தை வந்தா சொல்லிடணும், அப்படி இருக்கணும். ரேதர், RATHER, ரேதர். நம்ம சொன்னோங்க சார், ரேதர் சொன்னோம். மாறாக.
உண்மையில் இப்ப என்னன்னா தடுமாறின வார்த்தை. ட்ரூலின்னு சொன்னாங்க, பரவாயில்ல. இப்ப நீங்க உண்மையில் வந்து ரியலி கூட சொல்லலாம். ஆனா ரியலி ட்ரூலி எல்லாம் தாண்டி ஒரு வார்த்தை இருக்கு. ஐயன்ல ஆரம்பிக்கும். ஐயன்ல ஆரம்பிக்கும். யாராவது சொல்ல முடியுமா? உண்மையில். ஒரே வார்த்தையா இருக்கணும். இன்ஃபேக்ட்னு சொல்லக்கூடாது. இன்ஃபேக்ட் சார் இண்டீட் சார் இண்டீட். சூப்பர். இண்டீட் நோட் பண்ணிக்கிங்க. ஏன்னா இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நமக்கு மைண்ட்ல ஜெனரேட் ஆச்சுன்னா நம்ம யோசிக்கிறப்ப கடகடன்னு போட்டுருவோம். இண்டீட் இண்டீட். இறுதியாக ஒரு வார்த்தை இருக்கு, ரொம்ப அற்புதமான வார்த்தை. இறுதியா ஃபைனலி எல்லாம் தாண்டி எவென்ச்சுவலி எழுதிக்கிங்க. EVENTUALLY எவென்ச்சுவலி. எவென்ச்சுவலி எவென்ச்சுவலி எழுதிக்கிங்க. இறுதியாக. இந்த குறிப்பாக வந்து என்ன ஆச்சுன்னா நிறைய ரொம்ப ஸ்பெசிபிக்கலின்னு சொன்னாங்க. அதை விட சிம்பிள் வேர்ட்ஸ் இருக்குது. குறிப்பாக பர்டிகுலர்லி எழுதிக்கிங்க. பர்டிகுலர்லி எழுதிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். எப்ப கேட்டாலும் நீங்க சொல்லுவது ஸ்பெசிபிக்கலி, பர்டிகுலர்லி. வேறையும் வார்த்தை இருக்கு, நம்ம பார்க்கலாம். இப்ப இவ்வாறாக வந்து thus and thus ன்னு ஒரு வார்த்தை. of course you have hence. சார் இவ்வாறாக ஹென்ஸ் சார். thus hence ஓகே சார். ரெண்டுமே இது பண்ணிக்கலாம். இப்ப இந்த கிட்டத்தட்ட இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நிறைய வார்த்தை இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு வார்த்தை எதிர்பார்த்து ரெண்டு பேருமே சொல்லல. ஆல்மோஸ்ட். நியர்லி அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். கிட்டத்தட்டக்கு கிட்டத்தட்ட நியர்லி. அப்புறம் அரௌண்ட்னு ஒரு வார்த்தை இருக்கும். அரௌண்ட் 40 கிலோமீட்டர்ஸ்னா கிட்டத்தட்ட அரௌண்ட் எழுதிக்கிங்க. நியர்லி, ஆல்மோஸ்ட், அரௌண்ட். எபவுட்னு ஒரு வார்த்தை வரும். பற்றின்னு ஒண்ணு இருந்தாலும் கிட்டத்தட்டக்கு வரும். நோட் பண்ணிக்கிங்க. அபவுட். சும்மா நான் சொன்னது வந்து என்னன்னா சிம்பிளி. சிம்பிளி சும்மா. சிம்பிளி. எஸ். அபிராமி மேம், ரெண்டுல ஒண்ணுன்னு சொன்னது வந்து ஏதாவது யோசிக்க முடியுதா? இரண்டில் ஒன்றாங்க சார். ஒரே வார்த்தையில சொல்லுங்கிறதுக்காக எனிதிங் சொல்லலாமாங்க சார்? சொல்லலாம். ஆனா ஒரே ஒரு வார்த்தையில ரெண்டுல ஒண்ணுங்கிறது போத் சொல்ல முடியல. ரெண்டும்னு அழகா சொன்னீங்க பாத்தீங்களா? ஆமாங்க சார். போத். இது எய்தர்னு சொல்லலாம். எய்தர். எய்தர்னு சொன்னா ரெண்டுல ஒண்ணு. எய்தர். எய்தர். எய்தர் வந்து ரெண்டுல ஒண்ணு. போத்னா ரெண்டும். புவனேஸ்வரி நோட் பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த குறிப்பாக ஸ்பெசிபிக்கலி சொன்னோம், பர்டிகுலர்லி சொன்னோம். எஸ்பெஷலின்னு ஒரு வேர்ட் இருக்கு. எஸ்பெஷலி நோட் பண்ணிக்கோங்க. எஸ்பெஷலி அந்த சிறந்ததுன்னு சொல்லல, இதை விட அது சிறந்ததுன்னு சொல்றதுதான் அது. பெஸ்ட் சொன்னீங்க, ஆனா அந்த பெட்டர்னு சொல்ல விட்டாச்சு. புவனேஸ்வரி இருக்கீங்களா? பெட்டர். எஸ் சார். அந்த சிறந்ததுக்கு வந்து பெட்டர்னு வச்சுக்கலாம். பெட்டர். மிகச்சிறந்தது வந்து பெஸ்ட்னு போட்டுக்கலாம். அந்த குறைவாகன்னு சொல்லல, லிட்டில் அதெல்லாம் கொண்டு வந்து சில வார்த்தை சொல்லாம விட்டுட்டோம் பாருங்க. இந்த குறைவாக வந்து லிட்டில் இல்ல, வேற ஏதாவது சொல்ல முடியுமா? சார் மினிமம் ஆகாதாங்க சார்? அது அது குறைந்தபட்சம். அது குறைந்தபட்சம் பரவாயில்ல, கட்டாயமா சொல்லலாம். மினிமம். லெஸ்ன்னு சொல்லலாம். லெஸ். LESS. ரொம்ப சிம்பிளான வேர்டு தான். அந்த சம்டைம்ஸ் எல்லாம் அருமையா ஃபிகர் அவுட் பண்ணாங்க. வேறுன்னு சொன்ன பாத்தீங்களா, ஒரு 4 லெட்டர் வேர்டு வந்து இங்கிலீஷ்ல இருக்கு. அந்த மாதிரி வார்த்தைகள் மைண்ட்ல வர்றப்ப நமக்கு அந்த இந்த ஃப்ளூயன்ஸ் பத்தி கவலைப்பட வேணாம். அந்த வார்த்தையெல்லாம் இருக்கு. இத்தனை வார்த்தை இருக்கா, கிட்டத்தட்ட இருக்கு, ஆல்மோஸ்ட்ங்கிறாரு, நியர்லிங்கிறாரு. அந்த மாதிரி வேறுங்கிறதுக்கு என்ன இருக்கு? நம்ம டிஃபரெண்ட் சார் அனதர். அனதர்னு சொல்றது டெஃபினட்டா நல்லா இருக்கும். இன்னொன்னு வேறுனா எல்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? ELS. எல்ஸ். எனிதிங் எல்ஸ் அந்த மாதிரி. எனிதிங் எல்ஸ். அதுதான். வேற ஏதாவது அந்த வேறுங்கிறது அந்த எல்ஸ்ன்னு போட்டது. எல்ஸ் வந்து போடலாம். அப்புறம் அந்த ஒருவேளை எதுக்காக கஷ்டப்பட்டவனே தெரியல. ஒருவேளை வந்து அற்புதமான வார்த்தை. ஒருவேளை அப்படி நடந்திருக்குமோ, ஒருவேளை அவன் வந்திருப்பானோ ஒரு கால். சம்டைம்ஸ். சம்டைம்ஸ்ல சில நேரங்கள். ஒருவேளைனா ஒரே ஒருவேளை வருது வர மாட்டேங்குது. பீல ஆரம்பிக்கும் சார். பி பி பி. அந்த மாதிரி மனசுல தோணும் அது. ஏன்னா இது நமக்கு நிச்சயம் தெரியும். யாராவது பேசியிருப்பாங்க. இது நான் சொன்னேன்னா இந்த வார்த்தை உங்களுக்கு தெரியும். பாருங்க, பர்ஹாப்ஸ்.
எஸ் சார் எஸ் சார். எழுதிக்கிங்க பர்ஹாப்ஸ் எழுதிங்க. ஏன்னா மைண்ட்ல ஏன் வரலன்னு தெரியல. இதுல இன்னொரு வார்த்தை இருக்கு, ஸ்பெஷல் வேர்டு. ஒரே வார்த்தை, ரெண்டு வார்த்தை இல்ல. மேபி அபிராமி மேபிய ரெண்டு வார்த்தை இருக்கலாம்னு அர்த்தம். ஆமாங்க சார். மேபிய ஒரு வார்த்தையா எழுதுனீங்கன்னு வச்சுங்க, மேக்கும் பிக்கு நடுவுல கேப் போடலன்னா அது ஒரு வேலைன்னு அர்த்தம். பர்ஹாப்ஸ் தான் மேபி. ஆனா மேபிக்கு மேக்கும் பிக்கும் நடுவுல கேப் இருக்க கூடாது, ஒரே வார்த்தையா இருக்கணும். இது புரியுதுன்னு நினைக்கிறேன். எஸ் சார். அது மட்டும் நோட் பண்ணிக்க. பர்ஹாப்ஸ். ஆல் ரைட். இந்த மேபி தான் ஒருவேளை. இப்ப வந்து அருமையா அநேகமாக சொன்னாங்க, ப்ராபபிலி சொன்னாங்க, ரொம்ப சூப்பரா சொன்னாங்க. ரேர்லி வந்து அரிதாகங்கிறது சொன்னாங்க. போத் சொன்னாங்க. அப்புறம் ஆல்ரெடிங்கிறது ஏற்கனவேங்கிறது சொன்னாங்க. இந்த சுமார் கிட்டத்தட்ட தோராயங்கிறதுக்கு அரௌண்ட் வரும், கட்டாயமா அபவுட் வரும், ஆல்மோஸ்ட் வரும், நியர்லி வந்துடும். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி வேர்ட்ஸ் நல்லா சொன்னாங்க. குறைந்தபட்சத்துக்கு அந்த லீஸ்ட் கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமா. அட்லீஸ்ட் போட்டாங்க, அட்லீஸ்ட் ரெண்டு வார்த்தை. ஸோ லீஸ்ட். மிகவும்ல நிறைய வார்த்தை சொல்லலாம். சோங்கிறது சொல்லலாம், வெரி சொல்லலாம், மச் சொல்லலாம், மோர் சொல்லலாம். இது எல்லாமே அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மிகவும் தான். பாருங்க, மச் எழுதிக்கிங்க மிகவும். வெரி, குவைட், QUIT, TE குவைட், அந்த குவைட்ல TE ஈய வெளில எடுக்கணும், அது மிகவும் தான். சோ மிகவும் தான். TOO மிகவும் தான். ஏகப்பட்ட வார்த்தைகள் இருக்கு. சோ அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொண்டு வரணும். மிகவும் வர்றப்ப ஜாலி ஆயிடும். ஓ இவ்வளவு வார்த்தை இருக்கா அப்படின்னு. அந்த பின்னர் பிறகு ஆட்கள் சொன்னாங்க, ரைட். தென் எல்லாம் சொன்னாங்க. ஒரு முக்கியமான வார்த்தையை விட்டாச்சு. எல்ல ஆரம்பிக்கும். பின்னர் பிறகு எல். லேட்டர் 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 லேட்டர். அந்த வார்த்தையை ஏன் விட்டோன்னு தெரியல, ஆனா நினைப்புல வந்துள்ளது. இருப்பினும் இருக்குல்ல, ரொம்ப சூப்பரா ஹவர்னாங்க. அருமை. அல்தோ, தோ, ஈவன் தோ, டெஸ்பைட். டெஸ்பைட்னு ஒரு வார்த்தை. தோ, அல்தோ, ஈவன் தோ அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் இந்த வார்த்தைகள்லாம். நீங்க படிக்க படிக்க தெரியும். இவ்வளவு வார்த்தை இருக்குதா இருப்பினும், இருந்த போதிலும். நெகேட் பண்ற ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய வார்த்தை இருக்கு. எப்போதும் வந்து ரொம்ப தடுமாறி தான் கண்டுபிடிச்சுங்க. ஆல்வேஸ்ன்னு சொல்லிட்டீங்க. எவர் வர்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நெவர்ல இருந்து எவர் வர்றதுக்கு. இந்த அடிக்கடியே ஆஃபன் போட்டீங்க, இன்னொரு வார்த்தை போடலையே. ஆஃபன் போட்டோம் அடிக்கடின்னு. அதே மாதிரி அடிக்கடிக்கு வார்த்தை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற வார்த்தை தான் அந்த அடிக்கடி வார்த்தை. ஆனா அந்த அடிக்கடி வார்த்தையை ஏன் உங்களால கொண்டு வர முடியல? frequently. வெரி குட், சூப்பர். இப்ப பாருங்க, ஒரு வார்த்தை இன்னும் இன்னும் இன்னும்னு சொல்லுவோம். இன்னொன்னு மோர்னாங்க. இன்னும் இன்னும் வரல, இன்னும் வரல, இன்னும் வரல. மூணே மூணு லெட்டர். யாரு சொல்ல முடியும்? இப்ப இந்த இன்னும்க்கு வந்து டில்லு போடலாம், ஸ்டில் எல்லாம் போடலாம், தப்பே கிடையாது. இன்னுங்கிறதுக்கு ஸ்டில்லும் போடலாம், டில்லும் போடலாம். அந்த எட்டு வந்து ரொம்ப அற்புதமான வார்த்தை. எட்டுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு, எழுதிக்கிங்க. ஒரு எட்டுக்கு வந்து இன்னும். இப்ப சொன்னது இன்னொரு எட்டுக்கு ஒரு மீனிங் தெரியுமா? I worked hard yet I failed. அபிராமி மேம், I worked hard yet I failed. இருந்தாலும் ஆனால் பட் தான். எட்டோட மீனிங் வந்து பட் எழுதிக்கலாம். இந்த சோ மாதிரி சூப்பரான வார்த்தை. சம்பந்தமே இல்லாம இன்னொரு மீனிங் இருக்கும். எட்டுக்கு வந்து பட். ஆனா ஷாக்கிங்லி பட். ஐ ஒர்க்டு ஹார்ட் பட் ஐ ஃபெயில்டுன்னா மனசு தேர்ச்சி எடுத்துக்கிறோம். நம்ம நான் உண்மையிலே ஒர்க் பண்ணப்பா ஆனா ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு மனசு ஓரளவு சாந்தப்பட்டுரும். ஐ ஒர்க்டு ஹார்ட் எட் ஐ ஃபெயில்டுன்னா என்னால ஒத்துக்கவே முடியாது. பண்ணா அப்படின்னு ஒர்க் பண்ணேன் ஆனா ஃபெயில் ஆயிட்டேன். இது புரியுதுங்களா அபிராமி மேம்? என்ன வித்தியாசம்னு? பவர்ஃபுல்லான வேர்டு எட்டு. பட் வந்து ஒரு நார்மலான வார்த்தை. எட்டு வந்து எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கு, இன்னும் எனக்கு ஷாக்கா இருக்கு, அதிர்ச்சியா இருக்கு. அப்படி ஒர்க் பண்ணி எனக்கு ரிசல்ட் கிடைக்காம போச்சு. ஐ ஒர்க்டு ஹார்ட் எட் ஐ ஃபெயில்டு அப்படின்னா பவர்ஃபுல்லான வார்த்தை. ஐ ஒர்க்டு ஹார்ட் பட் ஐ ஃபெயில்டுன்னா நார்மல். ஸோ அதை நோட் பண்ணிக்கணும். அப்புறம் தொலை தூரம் எல்லாம் போறப்ப ஒரு வார்த்தை சொல்லலாம். ஃபார் சொன்னாங்க, டிஸ்டன்ஸ். எவேன்னு ஒரு வார்த்தை வச்சுக்கலாம். எவே AWAY. அந்த ஃபார் போடுறப்ப முக்கியம் FAR தான் ஃபார். அது ரொம்ப முக்கியம். இப்ப அனைத்து முழுவதும் வந்து என்டையர்லின்னு சொல்லலாம், ஆல்னு சொல்லலாம், கம்ப்ளீட்னு சொல்லலாம். நிறைய வார்த்தை வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரா பண்ணியிருந்தாங்க. வெரி 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 நைஸ். ஆல் ரைட். ஸோ இப்ப நிறைய வார்த்தை இதுல பார்த்தோம்.
இது எதுக்காக இந்த மாதிரி ஒரு இது பண்ணோம் அப்படின்னா, இந்த உண்மையில் வந்து அந்த இந்தியில் கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டாங்க கடைசியா. இந்த மாதிரி வேர்ட்ஸை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். படிக்க படிக்கதான் நமக்கு இந்த வார்த்தைகள்லாம் போய் நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல செட்டில் ஆகும். எப்ப கேட்டாலும் சொல்லலாம் நீங்க. இந்த ஆகையினால் இதெல்லாம் இருக்குல்ல, சோல்னு சொன்னாங்க, இப்ப நிறைய சொன்னாங்கல்ல, 2 லெட்டர்ல ஒரு வார்த்தை இருக்கு. அபிராமி மேம் 2 லெட்டர்ஸ்ல சூப்பரான வார்த்தை, மல்டிபிள் பிளேஸ்ல வெவ்வேறு மாதிரி பயன்படுவது. அந்த 2 லெட்டர் வேர்டு தெரியுமா? ஆகையினால். So, சோங்கிறது ஆகையினால் டிபிக்கலா உள்ளது. இது ஆகையினாலுக்கு வரும், எஸ் சார், ஏஎஸ்எஸ். ஏஎஸ்எஸ் பொழுதுங்கிறதுக்கு வரும், ஏனலுங்கிறதுக்கு வரும். ஏகப்பட்ட மீனிங்கை வந்து கொண்டு கொடுக்குற வார்த்தை ஆஸ் ஏஎஸ். இந்த ஏஎஸ்ங்கிற வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துக்கணும். டில், ஸ்டில், ஸ்டில், ஸ்டில் அப்படிங்கிறது பார்த்துக்கணும். டில்லுங்கிறத விட ஸ்டில்லுங்கிற வார்த்தை பெட்டரு, ஃபார்மலா இருக்கும். ஸோ அது வந்து டில் சொன்னாங்க, ஸ்டில் சொல்லியிருந்தா இன்னும் நல்லா இருக்கும். திரும்பிங்கிறதுக்கு பேக் அது சொல்லிட்டாங்க. ஆல்மோஸ்ட் வெல்லு வந்து அது சொல்லலை, நன்றுங்கிறப்ப குட்னு தான் சொன்னமே தவிர வெல்லுங்கிற வார்த்தை வந்து யோசிக்கணும். WELL வெல்லுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். வந்துடணும், குட்னு வந்துடணும், வெல்லும் வந்துடணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் நான் வந்து குயிக் ஃபயர்ல வந்து ஃபர்ஸ்ட் நான் இது பண்ண நினைச்சது. அடுத்தடுத்த கிளாஸ்ல வெவ்வேறு கேட்டகரியில நம்ம குயிக் ஃபயருங்கிறது எதுவும் இல்லை. இந்த வார்த்தையெல்லாம் நீங்க கட்டாயமா தெரிஞ்சே ஆகணும். அடுத்த செகண்ட் நீங்க இங்கிலீஷ்ல சொல்லணும் மைண்ட்ல. ஏன்னா தமிழ்ல நம்ம மைண்ட் எப்பயுமே தமிழ்ல வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்குது. நினைச்சா கூட இங்கிலீஷ்ல நம்மளால யோசிக்க முடியல தமிழ்ல. அப்படி இருக்கிறப்ப அந்த தமிழுக்கு நெருக்கமா இந்த வார்த்தைகள் எல்லாம் டெய்லி யூஸ் பண்ற எல்லா வார்த்தையும் கொண்டு போய் வச்சிடணும். அப்ப தமிழ் மாதிரியே இங்கிலீஷ் வந்து நினைப்போம் அந்த வார்த்தை. அன்னைக்கு அதை அவ்வளவு சொன்னாரு, அத்தனை வார்த்தை இருக்குன்னாரு, இப்படி சொன்னாரு, அப்படி சொன்னாரு. இன்ஸ்டன்ட், இப்ப இன்ஸ்டன்ட்லாம் அருமையா பண்ணாங்க. இன்ஸ்டன்ட்லாம் அது மாதிரி கொண்டு வரணும். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டாலே போதும், ரொம்ப சூப்பரா வரும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல இது நான் பண்ணணும்னு நினைச்சது முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். ஆல்ரைட். ஸோ இன்னும் அடுத்த இதுல வந்து நம்ம ஒண்ணு பார்க்கலாம். இந்த இது வந்து என்ன சொல்றது, முடிஞ்ச அளவு நீங்க நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க நோட் பண்ண வச்சு தமிழ் இங்கிலீஷ்ல படிச்சு காட்டினா கூட போதும், எழுதுனா கூட அவசியம் இல்லை. நீங்க ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்திருப்பீங்க. நிறைய வார்த்தை ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நம்ம பார்த்தோம். இன்ஃபேக்ட் 3 வாட்டி நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். எவ்வளவு எழுத முடியுமோ எழுதிருக்கிறது நீங்க அப்படியே கொண்டு வாங்க. ஆடியோ கட் பண்ணி அனுப்புறது சுமதி மேமா இருக்கட்டும், வழக்கம் போல புவனேஸ்வரியா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்றாங்க. அதோட பலன் வந்து ஒரு 2-3 மாசம் கழிச்சு தான் தெரியும். இப்ப தெரியாது, ஒரு 2-3 மந்த்ஸ் கழிச்சு தான் தெரியும். திருப்பி திருப்பி ஒரு பெரிய ரவுண்ட் அடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா இவ்வளவுதானா, இதுதான் நான் முன்னாடியே பண்ணிட்டேனே அப்படின்னு தோணும். ஸோ கொஞ்சம் ஒரு லைட்டான ஒர்க் ஷீட் இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த கண்டிஷன்ஸை லாஸ்ட் 20 மினிட்ஸ் அதை கட்டாயமா பார்த்தே ஆகணும். இன்னைக்கு வேற ஒரு ஸ்பின் கொடுப்போம். லெட்ஸ் டூ திஸ். 1 second, I'm going to set this up. All right, here you go. Sure. There you go. Connect பண்றேன். All right, here you go. இது வருதான்னு பாருங்க. Let's look at this. All right. அப்புறம் 58 சொல்ல முடியுமா? Yes, sir. 1 minute. Right. Sir, how is he? He is very nice. Yeah, he is very nice. How does he look வராது. What does he look like? How is he? எப்படி இருக்காரு அவரு? நல்லா இருக்காரு. எப்படிப்பட்ட ஆள் அவரு? நல்லா இருக்காரு. இது வந்து நம்ம லுக் லைக்லாம் இன்டினைஸ் பண்ணிடக்கூடாது. So he is very nice. How is he? அப்படின்னா போதும். எல்லாமே ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரி இருக்கும்.
வாட் இஸ் சி லைக் அப்படிங்கிறது கூட பரவாயில்லாம இருக்கு. ஆனா ஹவ் இஸ் சி இருக்கிறதுனால we are going to go with how is he. So how is he தான் இதுல வந்து சி தான் கரெக்டான ஆன்சர். அப்புறம் 57 சொல்ல முடியுமா? Where can I buy some medicine? At the chemist in கெமிஸ்ட்ங்கிறது தான் அது அமெரிக்கனைஸ்ட் வெர்ஷன். அது கெமிஸ்ட் ஃபார்மசியை வந்து கெமிஸ்ட்மாங்க. அட் த கெமிஸ்ட் இன் குக் ஸ்ட்ரீட். நல்லா பாருங்க, குக் ஸ்ட்ரீட் இன், அதுக்கு முன்னாடி இன் வந்திருக்கு, கெமிஸ்டுக்கு முன்னாடி அட்டு வந்திருக்கு. நம்ம பார்த்தோம்ல அட் பார்ட்டி அட் கஃபே, ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல ஏதோ ஒன்று நீங்க அச்சீவ் பண்றதுக்காக போறீங்கன்னா அதுதான் அட்டு போடணும். ரொம்ப தெளிவா போட்டிருக்காங்க. சூப்பர். ஆல்ரைட். சுமதி மேம் 56. We stayed in a hotel in Frankfurt. இதுல முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது வி ஸ்டேடுங்கிறது தான் முக்கியம். இன்ன ஹோட்டல், ஒரு க்ளோஸ்டு பிளேஸ், இன்ன ஹோட்டல் இன் பிராங்க்ஃபர்ட். ரெண்டு இடத்துல இன்னு போட்டிருக்காங்க. அது சிட்டி, எவ்வளவு பெரிய சிட்டி எவ்வளவு பெரிய கண்ட்ரிங்கிறப்ப இன் வரும். அதே மாதிரி க்ளோஸ்டு பிளேஸ்ங்கிறப்ப இன் வரும். அதனால இந்த ஸ்டேடு மட்டும் நீங்க பார்க்க போறது இல்ல, என்டையர் சென்டென்ஸ் நீங்க பார்க்கணும். நீங்க பேசுறப்ப இந்த இன்னுக்கு இன்னெல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணும். அதை நம்ம நிறைய கிளாஸ்ல சொல்லியிருக்கோம். சோ அது மறந்துட வேண்டாம். 55 சுமதி மேம். I usually take the car because I don't like walking. வெரி குட். ஐ டோன்ட் லைக் அப்புறம் ஜெரண்ட் தான் வரும், அந்த நவுன் தான். வாக்கிங் மட்டும்தான் இங்க கரெக்டா ஒர்க் ஆகும். வெரி குட். சுமதி மேம் 54. Yes, sir. There is a bank opposite the bookshop. அவ்வளவுதான். ஆப்போசிட்டுக்கு வந்து வெறும் ஆப்போசிட் போடலாம், ஆப்போசிட் டு டூன்னு போடலாம். அமெரிக்கனைஸ்ட் இங்கிலீஷ்ல அந்த டூ சேர்க்க மாட்டாங்க. தெர் இஸ் அ பேங்க் ஆப்போசிட் த புக் ஷாப்னு சொல்லுவாங்க. சோ சி தான் இங்க ஒரு கரெக்டான ஆன்சர். வெரி குட். புவனேஸ்வரி 53. கேர்ஃபுல். In my family, we take dinner at 7 o'clock. We have dinner. டேக் சொல்லக்கூடாது. அது இந்தியால வந்து எடுத்துக்கிறோம், டேக் டின்னர்னு சொல்லுவோம், சொல்லிடக்கூடாது. நோட் பண்ணிக்கிங்க எல்லாருமே, ஹாவ் டின்னர் தான் கரெக்டா. புவனேஸ்வரிக்கு கரெக்டா வந்து அது மாட்டிருக்கு. இன் மை ஃபேமிலி வி ஹாவ் டின்னர் அட் 7 o'clock. டேக் எடுக்கக்கூடாது, வி ஹாவ் டின்னர். வி ஈட் டின்னர்னு கூட சொல்லலாம், தப்பு இல்லை. ஈட் வந்திருந்தாலும் ஓகே. டேக் வேண்டாம், டேக் வேண்டாம். 52 புவனேஸ்வரி. கேர்ஃபுல். Last month, I went to Paris. அவ்வளவுதான். வெண்ட்னு வந்திருக்கு, அந்த வெண்ட் வந்ததுனால நம்ம வந்து லாஸ்ட் போடுறோம். அவ்வளவுதான். சூப்பர். கேர்ஃபுல். புவனேஸ்வரி 51. கேர்ஃபுல். I came to live here 3 years ago. ஆமா, இங்க பிஃபோர்னு போட்டுருவோம். இந்தியால பிஃபோர்னு போட்டுருவோம். பெரிய பெரிய எக்ஸாம்ல இதெல்லாம் கேட்பாங்க. நம்ம இந்த இங்கிலீஷ் பேப்பர் உள்ள பெரிய எக்ஸாம்ல இந்தியால இருந்து வர்ற ஆன்சர்ஸ் எல்லாமே பிஃபோர் போட்டுருவாங்க. பிஃபோர் போடக்கூடாது. இந்த பீரியட் இது மாதிரி வந்ததுன்னா 3 years agoன்னு கரெக்டா பீரியடை மென்ஷன் பண்ணாங்கன்னா நீங்க வந்து எகோ தான் போடணும். நோட் பண்ணிக்கிங்க. அப்படியே கடந்து போய்விட வேண்டாம். நோட் பண்ணிக்கிங்க. பெரிய அளவுல ஒரு முக்கியமான சமயத்துல ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி வார்த்தை. பிஃபோர் இல்ல எகோன்னு போடுறப்ப பெரிய பெரிய எக்ஸாம்ஸ், நீங்க ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு நீங்க போறீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய எக்ஸாம் வச்சிருப்பாங்க. சியூடின்னு எக்ஸாம் வச்சிருப்பாங்க. அதுல வந்து மாடல் பேப்பர்ல பார்த்தா இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்க பார்த்தாதான் தெரியும். எஸ், நீங்க போயிருக்கீங்களா புவனேஸ்வரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு? No, sir. போல, ரொம்ப பக்கத்துல தான். உங்க ஊர்ல இருந்து ரொம்ப பக்கம் தானே, போயிட்டு வரலாமே. ஸோ அந்த எக்ஸாம்ல எழுத போறேங்கிறப்ப அதோட பெரிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்று இருக்கு. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலே நிறைய எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுல 50 புவனேஸ்வரி. Did they come by train? No, they came by plane. ரெண்டுத்தையும் நீங்க பார்த்தாதான் கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும். ரெண்டு சென்டென்ஸையும் பார்த்தாங்க. சிங்கிள் கோட்ல கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேர் பேசுற மாதிரி தான் இருக்கு. இவ்வளவு லேட் ஆகுமா? ஈஸியா பண்ணிடலாமே. Did வருமா sir? Did. ஏன் டிட் வரும்? அதுக்கு என்ன ரீசன் சொல்லுங்க. Came pastல வருதுன்னா அந்த கேம் ரெண்டா உடைச்சா டிட் பிளஸ் கம். இந்த டிட் கம் வந்திருக்கு பாருங்க. இதுதான் மெயின்.
இது நீங்க கேட்க வேண்டியல, பயங்கர அப்படியே ஆன்சர் பண்ணலாம். டிட் தே கம் தான். ஏன்னா இந்த ஸ்பிளிட் பண்றது நம்ம அத்தனை வாட்டி பார்த்திருக்கோம், பேசியிருக்கோம். டிட் தே கம் பை ட்ரெயின், டிட் பிளஸ் கம் வந்து கேம். நோ தே கேம் பை பிளேன். 50 டிட், ஆன்சர் வந்து டிஎஸ் டாக். ஓகே அப்ராஹிம் மேம், இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? 50ல ஏதாவது டவுட் இருக்கா? இல்லைங்க சார், இல்லை. Very nice. Did they come by train? 49 Bhubaneswari again. Did she go to the cinema last night? No, she didn't. அவ்வளவு. தமிழ்ல என்னங்க 49க்கு தமிழ்ல என்னன்னு சொல்லுங்க குயிக்கா. Did she go to the cinema last night? No, she didn't. Last night அவ சினிமாக்கு போனாளா? போனாளா? அவ்வளவுதான். இல்ல, அவ போல. Super. One last question, Bhubaneswari 48. படிச்சு பாரு, படிச்சிட்டாலே வந்துரும். Was there anyone at the office yesterday? No, there wasn't. எனக்கு வேண்டியது ஏவா பிஎஸ் சியா டியா? C sir. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. C. சி cat. தமிழ்ல என்ன சொல்லுங்க 48? Was there anyone at the office yesterday? தமிழ்ல சொல்லுங்க, குயிக்கா சொல்லுங்க. யாராவது நேத்தி ஆபீஸ்ல இருந்தாங்களா? இன்னொரு வாட்டி சொல்லுங்க. யாராவது நேத்தி ஆபீஸ்ல இருந்தாங்களா? யாராவது நேத்து ஆபீஸ்ல இருந்தாங்களா? ஆன்சர் வந்து நீங்க சொன்னது கரெக்ட். there wasn't. கரெக்ட் தான். அது தமிழ்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லணும், ரொம்ப உறுதியா சொல்லணும். there wasn't. யாரும் இல்ல. was there anyone? ஒரு ஆளை பத்தி சொல்றதுனால was. ஏதாவது ஒருத்தவங்களாவது யாராவது இருந்தாங்களா? யாருமே இல்ல. குட் குட் குட். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசினா போதும். அப்ராஹிம் 47. Tanki Atakan is an English teacher. He teaches English. அவ்வளவு. he teaches English. basic simple present டெஸ்ட் பண்ணிருக்காங்க. சூப்பர் சூப்பர். ஐயப்பராஜ் சார் 46. I often think. often think. தமிழ்ல சொல்லுங்க. I often think என்ன? நீங்க தமிழ்ல கொண்டு வந்துட்டீங்கன்னா வந்துரும். நான் அடிக்கடி திங்க் பண்றேன். யோசிக்கிறேன், அடிக்கடி யோசிக்கிறேன். For the day we met. I often think இந்த ஏவா பிஎஸ்சி அடிடா. Sir, about see. அவ்வளவுதான். I often think about the day we met. அப்ப தமிழ்ல ஃபுல்லா சொல்லுங்க. தமிழ்ல ஃபுல்லா சொல்லுங்க. நான் அடிக்க ஒரு டைம் அந்த டேவை பத்தி மீட் பண்ணும்போது நினைக்கிறேன். இல்ல, கரெக்டா சொல்லணும், கரெக்டா சொல்லணும். நாம சந்திச்ச அந்த நாளை பத்தி நினைக்கிறேன். அதான் கரெக்டா தமிழ்ல சொல்லுங்க. தமிழ் தடுமாற்றாலே புரிதல்ல தடுமாற்றம். நாம மீட் பண்ணும்போது நான் அந்த நாளை பத்தி நினைக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, உங்க மீனிங் வேறயா இருக்கு. கரெக்டா சொல்லுங்க. சுமதி கரெக்டா சொல்லுங்க. சுமதி திருப்பி சொல்லுங்க. சார், நாம சந்திச்ச அந்த நாளை பத்தி நான் அடிக்கடி யோசிக்கிறேன். அவ்வளவுதான். அதை நினைச்சு பாக்குறேன். அடிக்கடி எதை நினைச்சு பாக்குறேன்? நம்ம சந்தித்த நாளை பத்தி அடிக்கடி நினைச்சு பாக்குறேன். இதான் இங்கிலீஷுக்கு தமிழுக்கு உள்ள வித்தியாசம். நம்ம தமிழ் படிச்சிடக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டா தமிழ் படிச்சா வேற மீனிங் வரும். இது அதனாலதான் இப்படி ஒரு வந்து கரெக்டா யோசிச்சு நமக்கு தெரிஞ்ச மதத்தங்களை கரெக்டா புரிஞ்சுக்கிறோமான்னு பாக்கலாம். நான் அடிக்கடி யோசிக்கிறேன், அடிக்கடி நினைச்சு பாக்குறேன். என்ன தெரியுமா, நம்ம மீட் பண்ண அந்த நாளை நினைச்சு பாக்குறேன். ஐயப்பராஜ் சார், நீங்க யோசிச்சது வேற தானே ஐயப்பராஜ் சார்? அப்படி அதுதான் இந்த இடத்துலதான் நீங்க கொண்டு வரணும். தைரியமா டைம் பண்ணி, ரொம்ப சின்ன விஷயமா இருந்தாலும் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு முழுசா அர்த்தம் புரிஞ்சுக்கிறோமான்னு நம்ம பார்த்துட்டு மூவ் ஆகும். அப்புறம் நீங்க மேல பில்ட் பண்றதுலாம் ரொம்ப ஈஸி. பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்ல தப்பாயிடக்கூடாது. ஸோ அதுதான் ரொம்ப பாத்துக்கலாம். டோன்ட் வரி. நம்ம பிராக்டிஸ் பண்ண வந்துடும். இதுல ஆயிரக்கணக்கான வாக்கியங்கள், நம்ம டெய்லி பேசுற வாக்கியங்கள் இருக்கு. அதை பிரிச்சுட்டாலே போதும், வந்துடும். ஐப்ரேஸ் சார் 45. There is a postman with a letter for you.
பியூட்டிஃபுல். அவ்வளவுதான் அவ்வளவுதான். இந்த மாதிரி ப்ரிப்போசிஷனை பிரிச்சு மேய்ச்சிட்டாலே போதும் நீங்க. அது ஒரு பாதி தூரம் நம்ம வந்தா மாதிரி. there is a postman with a letter for you. ஒரு லெட்டரோட ஒரு போஸ்ட்மேன் இருக்காருப்பா. for you. உனக்கு தான் அந்த லெட்டர் இருக்குது. அந்த போஸ்ட்மேன் வந்திருக்காரு. இருக்க அருமை 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 அருமை. ஆல் ரைட், சூப்பர். 44 ஐயப்பராஜ் சார். Speak with me in English. It is good practice. Honest for others. Sorry, sir. Speak to me in English. It is good practice for us. See. சூப்பர் சூப்பர். ஃபாரஸ் தமிழ் என்னங்க? என்னோட இங்கிலீஷ்ல பேசு. அது குட், நமக்கு வந்து குட் பிராக்டிஸ் ஆகும். அதான் நல்ல ஒரு பழக்கமாகும். நல்ல பிராக்டிஸ் ஆகும். நீங்க சூப்பர் சூப்பர் சூப்பர். நவ 43 சுமதி மேம், புது சுமதி மேம் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க 43. We arrived at the airport in New York at 5:45 AM. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. நல்லா நல்லா வால்யூமா பேசுங்க. ஆன்சரோட சொல்லுங்க. Sir, we arrived at the airport in New York at 5:45 AM. Very nice, very nice. Here the answer is we arrived at the airport in New York at 5:45 AM. இந்த மாதிரி அட்டி இன்னெல்லாம் விட்டுற வேண்டாம். ரொம்ப இந்த பேசிக்ஸ் எதையில இதுல தப்பு பண்ணக்கூடாது. இந்த அட்டு போடுறதுல ஆடு போட்டுறக்கூடாதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அருமையா சுமதி மேம் வந்து சொன்னாங்க. இந்த ஏர்போர்ட்னு ஒரு இடம், நியூயார்க்குங்கிற பெரிய இடத்துல ஏர்போர்ட் வந்து கம்பேர் பண்றப்ப சின்ன இடம் தான். சின்ன இடத்துக்கு அட்டு, பெரிய இடத்துக்குன்னு போடுறோம். இப்ப டைம் வந்ததுன்னா எப்பயுமே அட்டு தான் நம்ம போடுவோம். சூப்பர். இப்ப கேட்கலாம். புது சுமதி மேம் 42 ட்ரை பண்ணுங்க. இல்ல சுமதி மேம், புது சுமதி மேம் தான் கேட்டேன் நானு. ட்ரை பண்ணுங்க. எனக்கு கேட்க மாட்டேங்குது உங்களோட வாய்ஸ். நீங்க ஃபுல்லா படிச்சுங்க. ஏவா, பிஎஸ், சியா, டியா? Peter stayed with his grandmother at D answer. D is the answer, right? Very good. என்னமோ தெரியல, அது ஃபுல்லா கேட்க மாட்டேங்குது ஆடியோ. Look at Peter. D answer, sir. Peter stayed with his grandmother at Christmas. அந்த கிறிஸ்மஸ் வர்றப்ப அட்டு, கிறிஸ்மஸ் டேன்னு வந்து ஆன் வரும். சோ மெயினா வந்து 42 வந்து டி. வெரி குட், வெரி குட், வெரி குட். சூப்பர் சூப்பர். புவனேஸ்வரி 41. நல்லா ஃபுல்லா படிச்சாதான் தெரியும். ஃபுல்லா படிச்சு 4 இது பண்ணாதான் கரெக்டா கொண்டு வர முடியும். நல்லா வால்யூமா பேசுங்க. என்னமோ தெரியல, வால்யூம் குறைச்சலா இருக்கு உங்களுக்கு. Millions of people come to London for her funeral when he died. For her என்னங்க இது? படிங்க படிங்க. FUNERAL படிங்க. For her funeral when he died. இறுதி ஊர்வலம், funeral. ஓகே, அது படிச்சுக்கணும். அந்த வார்த்தை தெரியல பரவாயில்ல, இப்ப தெரிஞ்சுங்க. Millions of people dash to London for her funeral when he died. So இது ஃபுல்லா படிச்சாதான் உங்களுக்கு கரெக்டா தெரியும். 4ல 1 மட்டும் தான் வரும். பாக்கி 3 ஈஸியா தூக்கி போட்டுடலாம். கஷ்டமா இருக்கா புவனேஸ்வரி? கஷ்டமா இருக்கா? ஓகே, கேட்கலாம். சுமதி மேம் ஹெல்ப் பண்ணுங்க. கேம் சார், கேம். எதுக்கு கேம் போட்டீங்க? when he died னா அவர் இறந்தப்ப வந்தாங்கன்னு சொல்றாங்க. அவர் முடிஞ்சு போன விஷயம். அவர் முன்னாடியே இறந்துட்டாரு. when he died. அதனால ஒரு கம்மு வராது இல்ல புவனேஸ்வரி. கம்முனாக்கா வர்றாங்க ரெகுலரா, வருஷம் வருஷம் வர்றாங்க.
அப்படிங்கிறது. இப்ப கேம் தான் வரும். ஸோ கம்முக்கு கேமுக்கு மட்டும்தான், பாக்கி ரெண்டும் வராதுன்னு நமக்கு தெரியும். ப்ளூரலா இருக்கு, வராதுன்னு தெரியும். இந்த கம்முக்கு கேமுக்குள்ள நீங்க டிசைட் பண்றது வந்து நீ டைடுங்கிறது தான். ஓகே, இது நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். புவனேஸ்வரி இப்ப கொண்டு வர முடிஞ்சுதா? அவங்க என்ன சொல்றாங்கன்னு புரியுதா? அவர் இறந்தப்ப புரியுது சார். லட்சக்கணக்கான மக்கள் வந்து அவரோட இறுதி ஊர்வலத்துக்கு லண்டனுக்கு வந்தாங்க. ஸோ மைட் பி இந்த ஃபியூனரல் வேர்டு தெரிஞ்சா இன்னும் கூட ஈஸியா இருந்திருக்குமோன்னு தெரியல. பட் அது ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். நம்ம ஈஸியா கொண்டு வந்தோம். இந்த வேர்ட்ஸ் எல்லாமே பேசிக் வேர்ட்ஸ் தான், ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. 40 புவனேஸ்வரி இது முன்னாடி பண்ணியிருக்கோம், இருந்தாலும் இந்த ரிப்பீட் ஆகும். நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க, அதனால ரிப்பீட் பண்றேன். 40 புவனேஸ்வரி. In my bedroom there is a bed and a wardrobe. வெரி குட், வெரி குட். அவ்வளவு. 39 புவனேஸ்வரி. கரெக்டா பார்க்கணும். ஃபுல்லா படிக்கிறப்பதான் இந்த டைம் உங்களுக்கு தெரியும். He met his wife Maria in 1998. Super. He met his wife Maria in 1998. Again, yourself 38. He left the school in 1994. அப்படின்னா என்ன அர்த்தங்க? 1994ல அவர் ஸ்கூலை விட்டு வெளில போயிருக்காரு. அவ்வளவு முடிச்சிட்டார், ஸ்கூலை முடிச்சிட்டார். சூப்பர். ஐப்ராஜ் சார் 37. When do you have your last holidays? Last August. When do sorry sir, did ஆன்சர் பண்றாங்க when did சொல்றாங்க பாருங்க. லாஸ்ட் ஆகஸ்ட்னு சொல்றாங்க. did ஏன் மிஸ் பண்ணீங்க? இல்ல சார் நான் did இப்ப தமிழ்ல சொல்லுங்க ஐப்ராஜ் சார். 37ல ஃபர்ஸ்ட் உள்ளவர் என்ன சொல்றாரு? எப்ப வந்து நீங்க லாஸ்ட் ஹாலிடேக்கு போனீங்கன்னு கேக்குறாரு சார். எப்போ உங்களுக்கு லாஸ்ட் ஹாலிடே கிடைச்சதுன்னே கேக்குறாரு. எப்போ உங்களுக்கு இருந்தது, ஹேவ் இருக்குங்கள, எப்போ உங்களுக்கு லாஸ்ட் ஹாலிடே கிடைச்சது அப்படின்னு கேக்குறாரு. அப்ப லாஸ்ட் ஆகஸ்ட்ங்க, போன வருஷம் ஆகஸ்ட்ல. அதுக்கப்புறம் நான் ஹாலிடேவே லீவுக்கு போல, ஹாலிடேக்கு போல எங்கேயும். இப்ப இந்த ஹேவுக்கு தான் ஹேடு. இந்த ஹேடை தான் ரெண்டா உடைச்சு டிட் பிளஸ் ஹேவ்னு பிரிக்கிறேன். ஐ ஹேட் மை லாஸ்ட் ஹாலிடே இன் ஆகஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஹேடை தான் ரெண்டா ஸ்பிளிட் பண்றாங்க, பண்ணிட்டு டிட் பிளஸ் ஹேவ்னு போடுறாங்க. அதுதான் இந்த டிட் எல்லாம் கரெக்டா பார்க்கணும். இது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிறதுனால பிரசன்ட்ல பேசுறாங்க, நம்ம பேசுறது. ஆனா பாஸ்ட் பத்தி பேசுறாங்க. சார் அங்க கெட் போடலாமாங்க சார்? இன்னொரு வாட்டி அங்க ஹேவ் பதில் கெட் வருமாங்க சார்? கட்டாயமா போடலாம். கெட் வந்து அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை, ஒரு சூப்பர் ஸ்டார் வேர்டுன்னா அங்க கெட்டு தான். ஏகப்பட்ட மீனிங் உள்ளது. ஹேவுக்கு பதில் கெட்டை ரீப்ளேஸ் பண்ணலாங்க. சூப்பரான கொஸ்டின். ஸோ when did you get your last holiday? தப்பு இல்லை. சூப்பர். Now ஐப்ராஜ் சார் 36. We did move to London. கரெக்டா சொல்லணும் Sir, we did move to. அப்படி அவங்க பிரிச்சு இது பண்ணுவாங்க. பிரிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். அந்த காரணம் நாட் போடுறதுலதான் வருது. இங்க டிடின்னு கொடுத்தாக்கா நீங்க டிடின்னு தான் சூஸ் பண்ணணும். டிட் சூஸ் பண்ண கூடாது. சோ ஆன்சர் வந்து பி தான், ஏ கிடையாது. முக்கியமான ஒரு கொஸ்டின் அது. டிடின்னு வந்தாக்கா டிடின் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, நாட் வச்சு அவங்க பிரிச்சிருக்காங்க. ஏ வராது இங்க. பார்த்தா கரெக்ட், ரெண்டும் கரெக்ட் மாதிரி இருக்கும். ரெண்டுத்துல ஒண்ணு பிக் பண்ணா பெஸ்ட் ஆன்சர் டிடின் தான். நாங்க லண்டனுக்கு மூவ் ஆகல, எங்க ஊர்ல தான் இருக்கும், மூவ் ஆகல. 35 ஐப்ராஜ் சார். I lived in Paris when I was 6. அவ்வளவு தமிழ் அப்படியே சொல்லுங்க, எப்படி உள்வாங்குறீங்கன்னு பாக்குறேன். சார் எனக்கு 6 வயசா இருக்கும்போது நான் பாரிஸ்ல வந்து வசிச்சிருந்தேன். இப்ப இல்லைன்னு அர்த்தம். நான் வந்து 6 வயசானப்ப பாரிஸ்ல இருந்தேன்.
பாரிஸ்ல வாழ்ந்தேன். வெரி குட். அபிராம் மேம் 34. Sir, B is the answer. Yes. People were afraid of her. People were afraid of her. எப்பயுமே அந்த afraidக்கு அப்புறம் ஆஃப் தான் வரும். கட கட கடன்னு போட்டுக்கலாம். அவளை பார்த்துட்டு எல்லாருமே மக்கள் எல்லாருமே பயந்தாங்க. Right. 33 Abraham ma'am. Quick. Sir, C is the answer. Yes. She died in a car crash. She died in a car crash. Very nice. இந்த மாதிரி வர்றப்ப இன்னு தான் வரும். நல்லா பார்த்துக்கணும். ஆஃப் சில பேர் போடுவாங்க. ஆஃப் இங்க ஆக்சுவலா இல்ல ஆன்சர்ல. செகண்ட் க்ளோஸா டைட் ஆஃப் எ கார் கிராஷ்னாலும் தப்பு கிடையாது. ஆனா இன்னும் ஆஃப் வந்ததுன்னா கட்டாயமா இன் தான் போடுவீங்க. ஆனா ஆஃப் தப்பு இல்ல. சூப்பர் சூப்பர். 32 அபிராம் மேம். இதெல்லாம் ஸ்டாண்டர்டான ஃப்ரேஸ். அப்படியே அழகா தூக்கிட்டு போயிடலாம். 32. 32. He was tired from politics. No. With answer, with politics. இல்லையே. Off தான். Tired வந்தாலே ஆஃப் தான். I'm tired of this. I'm tired. I'm pissed off this. I'm tired of this. Tired of நோட் பண்ணிக்கணும் எல்லாரும். He was tired of politics. 31 அபிராம் மேம். She thinks about her past life. Thinks about her. I think about the day we met. அப்படிலாம் வர்றப்ப அந்த திங்க் அப்புறம் the aboutங்கிறது ரொம்ப க்ளோஸா most of the time வந்துரும். சூப்பர். புவனேஸ்வரி 30. Did you like the film? No, I didn't. சூப்பர். Did you like the film? No, I didn't. நல்லா டாக் வந்து நல்லா பண்றீங்க. சூப்பர். 29 புவனேஸ்வரி. கேர்ஃபுல்லா பார்க்கணும். She started work when she was 8. வெரி குட். when she was 8ங்கிறது ரெண்டே தான் பாசிபிலிட்டி A or B. அது she was தெளிவா கொடுத்துட்டாங்க. அதனால அந்த டைம் வந்து ஸ்டார்டட். சூப்பர். 28 புவனேஸ்வரி. Where did she live in 1950? ஓகே தமிழ் சொல்லுங்க குயிக்கா. 1950ல அவ எங்க வசிச்சிட்டு இருந்தா? எங்க இருந்தாலும் போதுங்க. எங்க வாழ்ந்தா? இப்ப 29 மட்டும் தமிழ்ல கொஞ்சம் சொல்லுங்க. எப்படி சொல்றீங்கன்னு பார்க்கலாம். 29. அவ 8 வயசுலயே வேலைய ஆரம்பிச்சிட்டா. தொடங்கிட்டா. வெரி குட் 27 சொல்லுங்க புவனேஸ்வரி. ஒரே நிமிஷம் வந்துரும். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. All right, let's go here. Go for it. She didn't learn to read until she was 86. என்ன அர்த்தங்க? என்ன அர்த்தம்? அப்படியே தமிழ் கரெக்டர் வந்து உழணும். 86 வயசு இருக்கு. சொல்லுங்க. தோராயமா சொன்னாலும் பரவாயில்ல. உங்களோட தமிழ் வழக்கு தமிழ்ல சொன்னாலும் பரவாயில்ல. என்ன சொல்றாங்க? 86 வயசு. 86 வயசு வரையிலும் அவ 86 வயசு வரையும் படிக்கிறத நிறுத்தல. ஏன் நிறுத்தல? படிக்கிறத கத்துக்கல. என்ன புவனேஸ்வரி? உங்களுக்கு தெரியும். நீங்க கரெக்டா உள்ள கனெக்ட் பண்ணணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கரெக்டான புரிதல் இருந்தாதான் எல்லாமே பிளேஸ்ல வந்து நிக்கும். 86 வயசு வரையிலும் அவ படிக்க கத்துக்கல. இப்ப 86 வயசுக்கு மேல ஆச்சு. ஆனா 86 வயசுக்கு வரணுமே படிக்க கத்து. எங்க கஷ்டமா இருக்கு புவனேஸ்வரி? எங்க கஷ்டமா இருக்கு? தமிழ்ல கொண்டு வர கஷ்டமா இருக்கு. ஏன் கஷ்டமா இருக்கு? இப்ப இங்கிலீஷ்ல புரியுதுங்கிறீங்களா? தமிழ்ல தான் பேச முடியலங்கிறீங்களா?
இல்ல சார் இங்கிலீஷ்ல அந்த ரூல்ஸ் படி எடுத்துட்டு வந்துடுறேன் ஆனா தமிழ்ல அது வேர்ட் வர மாட்டேங்குது சார் பட் இல்ல நான் கேக்குற தெரி- கேள்வி தெரியுது, சொல்ல சொல்ல வர முடியுதே தவிர இங்கிலீஷ்ல புரிஞ்சுக்க முடியுதுங்களா? கரெக்டா சொல்லுங்க. இங்கிலீஷ்ல புரியுது சார் என்ன சொல்ல வராங்கன்னா ஆனா தமிழ்ல சொல்ல முடியல. ஆனா இங்கிலீஷ்ல புரியுதுங்கிறீங்களா? எஸ் சார். உங்க மதர் டங் திங்கிங் லாங்குவேஜ் தமிழ்ல இருக்குன்னா நீங்க கட்டாயமா தமிழ்ல வந்துரும். அது வராமலாம் இருக்காது. நீங்க இங்கிலீஷ்ல 100% புரிஞ்சுக்க முடியாததான் அது காட்டுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளா உள்ளது சொல்லிருக்கீங்க பாத்தீங்களா? புவனேஸ்வரி 26 சொல்லுங்க. Where does அருமை where does she live now? தமிழ்ல சொல்லுங்க. இப்ப அவ எங்க இருக்கா? வசிக்கிறா, எங்க இருக்கா? வந்துருச்சுல. இதே மாதிரி தான் அது 27 கனெக்ட் பண்ண முடியலையே. அப்ப அதை கனெக்ட் பண்ண முடியலையே. எஸ் சார். 25 டோன்ட் வரி பிராக்டிஸ் பண்ணா எவ்வளவு நாள் படிட்டு போயிடலாம். புவனேஸ்வரி 25 எல்லாமே ஃபுல்லா படிச்சாதான் தெரியும். ரெண்டு ரூலை ஃபாலோ பண்ணும். ரெண்டு ரூலையுமே பேசிக் ரூல். அந்த ரெண்டு ரூலை ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். யாராவது ஒருத்தவங்க சொல்றாங்க, அவ்வளவுதான். எல்லா வார்த்தையும் இருக்கு பாருங்க. நவுன் இருக்கு, ரைட்? வாஸ்ன்னு இருக்கு, வாஸ் சைல்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட்டன் இருக்கு. BS. B answer, sir. Now she lives alone, but when she was a child, she lived with her mother and sisters. அவ்வளவுதான். இந்த பேசிக் அட்ரஸ் நீங்க பேசுறப்ப மைண்ட்லயே தோணும். கரெக்டா போடுறோமா, வாசு போடுறோமா, ஈசு போடுறோமா, பிரசன்ட் ஃபார்மா, பாஸ்ட் ஃபார்மான்னு வந்துடும். நீங்க இதை பிராக்டிஸ் பண்ணா உள்ள வந்துடும். இந்த புரிதல் இந்த ரீடிங்ல தான் வருது. இப்ப நீங்க ரீட் பண்றீங்க, வேற ஒண்ணு இல்லை. ரொம்ப சூப்பர். ஐயப்பராஜ் சார் 24. What do you know about? இந்த 25 ஓட மீனிங் மட்டும் எனக்கு தெரியணுமே, சொல்ல முடியுமா? அது சொல்லாம விட்டுட்டோம். அவங்க குழந்தையா இருக்கும்போது மதரோடயும் சிஸ்டரோடயும் இருந்தாங்க. ஆனா இப்ப தனியா இருக்காங்க. குழந்தையா அவங்க அந்த பொண்ணு குழந்தையா இருந்தப்ப அவங்க அம்மா கூடயும் அவங்க சிஸ்டரோடயும் இருந்தாங்க. இப்ப அவங்க தனியா இருக்காங்க. தனியா இருக்காங்க. அது அந்த அவ்வளவுதானுங்க. அவ்வளவு சூப்பரான ஒரு விஷயம் தான் அது. புவனேஸ்வரி அது கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்ல புவனேஸ்வரி உங்களுக்கு 25? ஓகே சார். கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது சார். சூப்பர். ஐயப்பராஜ் சார் 24. What do you know about George Washington? George Washington. What do you know about George Washington? American president அவரு. So what do you know about George Washington? சூப்பர். ஜார்ஜ் வாஷிங்டன் பத்தி என்ன தெரியும்? 23. ஐயப்பராஜ் சார். People all over the world speak English. சூப்பர். தமிழ்ல குயிக்கா சொல்லிடலாமா? மக்கள் எல்லாம் ஆல் ஓவர் வேர்ல்டுல இங்கிலீஷ்ல பேசுறாங்க. ஆல் ஓவர் தி வேர்ல்டு அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஆல் ஓவர் தி வேர்ல்டு இந்த மாதிரி 4 வேர்ட்ஸ் 3 வேர்ட்ஸ் அப்படியே குரூப்பா படிச்சிடலாம். சூப்பர். சுமதி மேம் 22. My family left London and moved in a small village. My family left London and moved to a small village, sir. மூணுக்கு அப்புறம் 2 தான் வரும். Move to a small village. நல்லா பாத்துக்கணும். Very good. 21. Careful. Anne and Max usually dash sailing weekend. Anne and Max usually go sailing at weekends, but last weekend they play tennis. இப்ப பாருங்க, கோ சைலிங் அதை நோட் பண்ணிக்கிங்க. இது மாதிரி சைலிங்லாம் வர்றப்ப கோ போடுவாங்க. டஸ்ஸ் எல்லாம் வந்துடாது. அருமையா சொன்னாங்க. மேக்ஸ் யூசுவலி கோ சைலிங்னா கடல்ல கப்பல் அந்த போட்ல போறது. அது கடல்லையும் போலாம், நார்மல் வாட்டர் பாடி எதுல வேணாலும் போலாம். அட் வீக்கெண்ட்ஸ் போடுறப்ப யூஸ்வலி அட் வீக்கெண்ட்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட். அருமையா கோ மட்டும் தான் வரும். 2 பேர் இருக்காங்க, ஆன் அண்ட் மேக்ஸ். வேற எதுவுமே வராது. அருமையா ஸ்பாட் அவுட் பண்ணாங்க. பியூட்டிஃபுல். இன்னும் 2 மட்டும் பண்ணலாம். ஸோ
கண்டிஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா நம்ம புதன் ஐ மீன் we are going to see on Wednesday. 20 சுமதி மேம். It usually rains a lot in winter, but last year it snowed. அவ்வளவுதான். இந்த இது வந்துட்டா போதும், இந்த ஃப்ளோ வந்துட்டா போதும். யூஸ்வலின்னு போடுறாங்க, லாஸ்ட் இயர்னு போடுறாங்க, எல்லா கீவேர்ட்ஸும் பக்கா வந்து பாருங்க. இன்னுக்கு அப்புறம் வின்டர் வந்து இந்த மாதிரி சீசனுக்கு முன்னாடி இன்னுதான் வரும். எல்லா ரூல்ஸையுமே நம்ம ஏதோ ஒரு வகையில டச் பண்ணிட்டோம். அப்ப நீங்க பேசிக்கா பேசுறப்போ உள்ள எல்லா அப்பேரட்டஸும் உங்களுக்கு கையில இருக்கு. எல்லாமே you are completely equipped. சூப்பர். லாஸ்ட் ஒன். And Sir, usually, இதுக்கு usually drive to work, but tries to கேக்குறாரு நெய்பரா சார் ஏதோ கேக்குறாரு. 20க்கு ஆன்சர் என்ன சார்? It usually ஏவா? rains a lot in winter, but last year it snowed. Yeah. ஏ ஓகே. ஓகே சார். Super. Last question 19 Sumati ma'am. and usually drives to work, but yesterday she walked. அவ்வளவுதான். ஸோ இது ஃபுல்லாவே கேப்சர் பண்ணிருக்கேன். இந்த இதுல வந்து இந்த ஒர்க் ஷீட் 7 நான் இதை வந்து ஷேர் பண்றேன். டெஃபினட்டா இது பண்ணலாம். கண்டிஷனல்ஸ் வந்து ஒரு ஃபுல் கிளாஸ் எடுக்கலாம்னு பார்க்குறேன் வென்ஸ்டே. ஸோ அதோட ஒர்க் ஷீட்டை நான் ஷேர் பண்றேன். நம்ம அதெல்லாம் பண்ண போறோம். பார்த்துட்டு we can do it. Okay, I'll see you on Wednesday. Okay, thank you. Thank you. Thank you, sir. Thank- Thank you. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you.